வணக்க மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்திய தான் பார்க்க இருக்கோம். பொங்கல் பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா, 2000 1000 எவ்வளோ தான் குடுக்க போறாங்க அப்படின்னு மக்களிடையே பெரும் வந்து எதிர்பார்ப்பு வந்து ஆக வச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அதாவது பிளவுள்ள புத்தாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் 1 கிலோ முழு கரும்பு வந்து வழங்கப்படும் கூறப்படுகிறது. இந்த தொகுப்பு ஏறக்குறைய 2,21 கோடி பேருக்கு வந்து வழங்கப்படும். அதற்கு அரசு 249 கோடி வரை வந்து பார்த்தீங்கன்னா, செலவாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. இதில ரொக்கத்தொகை எங்கே என்பது பொதுமக்களுக்கு கேள்வியாக உள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்புடன் 2000 வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் 3000 கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 2000 வந்து குடுத்தப்ப, இது எப்படி பத்தும்? ரூ. 5000 குடுக்கணும் அப்படின்னு திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, கோரிக்கை விடுத்தது. ஸோ, அதனால இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு நிபந்தனை விதிக்கப்பட்டு 1000 மட்டுமே வழங்கியது. இதனால் 60% பேருக்கு மட்டுமே பணம் கிடைத்தது. இந்த ஆண்டும் அதேபோல 1000 கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் திமுக அரசின் அறிவிப்பு அமைந்துள்ளது. இந்த ஆண்டு 2000 தர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. ஸோ மக்கள் எதிர்பார்ப்பு உறுதி செய்கிறது. பொங்கல் தொகுப்புடன் பணம் கொடுத்து பழகிவிட்டதால் மக்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். அதே சமயம் இது போன்ற இலவச திட்டங்களையும் மக்களுக்கு பணம் கொடுப்பதையும் கடுமையாக விமர்சிப்பவர்களும் உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி இலவச திட்டங்கள் மூலம் மாநில கட்சிகள், மக்கள் கட்சிகள் விலைக்கு வாங்க முயற்சிக்கின்றனர் என்றும் விமர்சித்திருக்கிறாரு. இலவச திட்டங்கள் இன்று நேற்று அல்ல, சுதந்திரம் இந்தியாவில் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. உணவு, டிவி, லேப்டாப், சைக்கிள், மருத்துவ காப்பீடு, பணம், இலவசம் மின்சாரம் என பல வடிவங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. பாஜகவின் வீடு கழிவறை சிலிண்டர் திட்டங்கள் இதில் கொண்டு வரப்படுகின்றன. ஸோ அது மட்டும் இல்லாமல் இலவசம் அல்லது மானியம் என்ற பெயரில் இவை மக்களுக்கு சென்றடைந்தாலும் உண்மையில் இவை இலவசங்கள் இல்லை. அதற்கு விலை உண்டு. அந்த விலையை யாரோ ஒருவர், அதாவது நாட்டின் வரி செலுத்துவோர் அதை ஏற்றுகின்றனர். இதனால் நாட்டின் பொருளாதாரமே பாதிக்கிறது என்று குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. மக்கள் பணத்தை இதுபோன்ற இலவச மானியம் என்ற பெயரில் தருவதை கடுமையாக விமர்சிப்பவர்கள் இருபுறம் இருந்தாலும் இவை இலவசங்கள் அல்ல, மக்களின் மேம்பாட்டுக்கு பலனளிக்கும் நலத்திட்டங்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா வாதமும் வைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற நலத்திட்டங்கள் மற்றும் ரொக்க பணம் இருப்பவர் மட்டுமே இல்லாதவர் இதற்கான இடைவெளி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதை செய்வதுதான் ஒரு மக்களுக்கு நலங்காக்கும் அரசின் கடமை என்று வாதம் முன்வைக்கப்படுகிறது. பல நேரங்களில் தொழிலதிபர்களுக்கு கோடிக்கணக்கில் வரி சலுகை வழங்கப்படுகிறது. வாங்கிய கடன் ரத்து செய்யப்படுகின்றன. அதே போல ஏழை மக்களுக்கும் அரசின் பணம் சிறிதளவு தருவதில் தவறில்லை என்று வாதிக்கப்பட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி நீதிமன்றங்களில் கூட இது தொடர்பாக வழக்கு விவாதங்கள் சந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அதாவது முடியாத நிலைக்கு கிடைக்கும் இலவசங்கள் பெற்று எப்படி முன்னேற்றலாம் என்று மக்கள் மட்டுமே சிந்திக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முறை மக்களுக்கு பணம் கொடுப்பாங்களா, இல்லை நாமம் போடுவாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் போன ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 பணம் கொடுத்தப்ப 2000 எப்படி மக்களுக்கு கட்டும்? இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 3000 சேர்த்து 5000 கொடுக்கணும். அப்போ தான் பொங்கல் அவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட அந்த நீதி ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை முழுமையாக கூறலாம். அதற்கு முழு சுதந்திரமும் உங்களுக்கு உண்டு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். தேங்க்யூ.